நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அஜித் குமார் நடிப்பில் வந்து குட் பேட் உக்லி திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில் வந்து இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 40 மில்லியனை வந்து கடந்து சென்று கொண்டு வருந்தாங்க நம்ம சொல்லியாகணும். ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஒரு அதிசய படைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. டிஃப்ரெண்ட் பாண்டியில் வந்து அஜித்தே இந்த திரைப்படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. அஜித் குமார், திரிஷா கிருஷ்ணா வந்து முன்னணி ஒரு நடிப்பிலையும், அதனைத் தொடர்ந்து அர்ஜுன் தாஸ், பிரபு, பிரசன்னா, சுனில், ராகுல் தேவ், யோகி பாபு, சைன் டாம் சாக்கோ, ஜாக்கி சோரன், பிரியா பிரகாஷ் ராரியர், ரகுராம் ஆகியோர் இவங்களெல்லாம் வந்து முக்கியமான வேடங்களில் வந்து இவங்களும் நடிச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படத்தோட முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட இசையமைப்பு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 18 நிமிடம் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 138 நிமிடம் கொடுத்துருக்காங்க. 200 கோடி முதல் 250 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து இரவு நேரம் 9 மணிக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு ரசிகர் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு விமர்சனமும் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைக்கப்பட்ட ஒரு ட்ரெய்லராக அமைஞ்சிருக்குதுங்க. முன்னதாக வந்து அஜித் குமாரோட நடிப்பில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து வெளியானது. அந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்கப்படலைங்க. வரவேற்பும் சரிதாங்க. அது ரசிகர் மத்தியிலுமே வந்து எந்த ஒரு திருப்தியுமே வந்து படக்குழு வந்து பண்ணலைன்னாங்க நம்ம சொல்லியாகணும். அதனைத் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் வந்து டிஃப்ரெண்ட் பாணியில் வந்து தற்போதைக்கு ட்ரெய்லர் ட்ரீசர் வந்து செட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் தாங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரும் டீசரும் பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு இதாக இருக்குதுங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து முன்னதாக வந்து எஸ்.ஏ. சூர்யா மற்றும் விஷாலை வச்சு மார்க் ஆண்டனி திரைப்படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. விஷாலோட நடிப்பில் முதலாக வந்து பிளாக் பஸ்டர் திரைப்படம் அமைச்சதை வந்து மார்க் ஆண்டனி திரைப்படத்தாங்க. அந்த திரைப்படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாணியில் வந்து ஒரு டைம் ட்ராவலிங் போல் வந்து இந்த படத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அதே போல் தாங்க இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தா தாங்க தெரியும். தற்போதைக்கு அஜித் கைவசம் வந்து எந்த திரைப்படமும் கிடையாதுங்க. எக்கச்சக்கமான டைரக்டர் வந்து அவரை வந்து படம் எடுக்கிறதுக்காக முன்னுக்கு வந்திருக்க நிலையில் வந்து அவர் வந்து எந்த திரைப்படத்துக்கு வந்து ஒப்புக்கொள்ளலைங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் வந்து தீவிரமாக அவர் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த ரேஞ்சில் வந்து அவர் வந்து எந்த திரைப்படத்துலையும் வந்து நான் சேர போகிறது இல்லாமல் அந்த 3 மாதங்களாக வந்து நான் வந்து கார் ரேஸில் எக்கச்சக்கமான காம்படிஷனில் வந்து கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு வரைக்குமே எக்கச்சக்கமான காம்படிஷனில் வந்து 2 காம்படிஷனில் வந்து அவர் 3rd ப்ரைஸ் எடுத்துருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த வகையில் வந்து செப்டம்பர் மாதம் முடிஞ்ச பிறகு தான் படம் நடிக்கிறத பற்றி அடுத்து முடிவு பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வந்து குட் பேட் உக்லி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்து வெளியாகி 40 மில்லியனை வந்து கடந்து சென்ற நிலையிலிருந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து அதிக எதிர்பார்ப்பில் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. அந்த படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. தற்போது இந்த படத்தோட புக்கிங் எல்லாமே வந்து போய் கொண்டு தாங்க இருக்குது. இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வந்து வெளியாகுதுங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.